நெக்ஸ்ட் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நான் விருதுநகர் மாவட்டம் திருத்தங்கல்லிருந்து 16 வருஷமாக நான் ஜோதிடராக இருக்கிறேன். நான் மருத்துவ ஜோதிடர், வாஸ்து நிபுணர். இப்போ இன்றைக்கி பதிவில் நம்ம பார்க்க போகிறது பங்குனி மாதங்கள். யாருக்குமே தெரியாத ரகசியங்கள், பங்குனி மாதத்தில் என்ன விசேஷங்கள் இருக்குது, ஒரே நாள் வழிபாடுகள், ஒரே நாள் நீங்கள் ஆலயத்தில் வழிபாடு செய்கிறது மூலமாக உங்கள் வாழ்க்கையவே நல்லபடியாக மாற்ற முடியக்கூடிய பரிகாரங்கள் இந்த பதிவில் இருக்குது. பங்குனி மாதம் அப்படின்னாலே உங்களுக்கு ஸ்ரீ விசுவாவசு கடைசி மாதங்கள். ஒவ்வொரு தமிழ் ஆண்டுலேயும் கடைசி மாதம் தான் பங்குனி மாதம். பங்குனி மாதம் ஆற்றல் அதிகமாக நிரம்பினதாக இருக்கும். ஆன்மீக சக்திகள் அதிகமாக இந்த நேரம் தான் அது எல்லாருக்குமே அதிகரிக்கும். ஏன்னா இந்த நாட்களில் பங்குனி மாதம் முழுக்கவே கோடை வெப்பம் அதிகமாக தாக்கக்கூடியனால அதிகமாக மாரியம்மன் வழிபாடு, பாலாபிஷேகம் பண்ணுறது, கூழ் காய்ச்சி ஊற்றுறது, நிறைய அக்னி சட்டி எடுக்கிறது, தீமிதி திருவிழா, முளைப்பாரி ஊர்வலம், இப்படி ஒவ்வொரு திருவிழாக்களும் பங்குனி மாதத்தில் நடக்கும். அது மட்டுமே இல்லாமல் பங்குனி உத்திரம் ஸ்ரீ முருகப்பெருமானுக்கும் வள்ளிக்கும் திருமணம் நடந்த நாளாகவும் இந்த பங்குனி உத்திரம் கொண்டாடப்படுகிறது. அகிலத்தையே காத்து கொண்டிருக்கும் ஈசன் சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் திருமணம் நடந்த ஒரு நாளும் பார்த்திங்கன்னா பங்குனி உத்திரம் தான். இத்தனை சிறப்பு வாய்ந்த நாட்களில் இந்த பங்குனி மாதத்தில் கிரக நிலைகள், சூரியன் போராட்டாதி 3ஆம் பாவத்திலேருந்து 4ஆம் பாவத்துக்கு போகிறாரு, மீனத்துக்கு சஞ்சரிக்க போகிறாரு. குரு பகவான் மிதுனத்தில் இருக்கிறாரு. அவர் ஆல்ரெடி இந்த பங்குனி மாதம் முழுக்கவே குரு பகவான் மிதுனத்தில் இருப்பார். கேது பகவான் பங்குனி மாதம் முழுவதும் சிம்மத்தில் இருக்கார். ராகு பகவான் பங்குனி மாதம் முழுவதுமே கும்பத்தில் இருக்காங்க. இந்த மாதத்தின் ஆரம்ப காலகட்டத்தில் சுக்கிரன், புதன், செவ்வாய் எல்லாருமே கும்பத்தில் இருக்கிறாங்க. 14/3/2026 அதிகாலை 3 மணிக்கு பங்குனி மாதம் ஆரம்பிக்குது. அப்போ தனுசு லக்கணத்தில் ஆரம்பிக்குது. தனுசு லக்கணத்துலேயும் தனுசு ராசிலேயே சஞ்சாரத்தில் இருக்கார். சந்திரன் பூராடம் நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. தன்னுடைய ராசி, தனுசு ராசியோடைய அதிபதி குரு பகவானையே தன்னுடைய ராசியை பார்க்குறதுனால தனுசு லக்கணத்திலேயே இந்த பங்குனி மாதம் பிறக்கிறதுனால மிகவும் ஒரு அற்புதமான மாதமாக இந்த பங்குனி மாதம் முழுவதும் இருக்கும். ஒவ்வொரு ராசியினருக்கும் எந்த மாதிரி அமைப்புகள், என்னென்ன மாதிரி நல்ல பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம அடுத்த பதிவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதிக புத்திசாலித்தனம் கொண்ட மிதுன ராசினியர்கள். ஏன்னா உங்களுக்கு தான் கவிதையாக பேசவும் தெரியும், தைரியமாக முடிவெடுக்கவும் தெரியும். சில பேர் சில பிரச்சனைகளுக்கு முடிவெடுக்க தெரியாமல் போட்டு குழம்பிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் நீங்கள் அடுத்தவங்க பிரச்சனைக்கு நீங்கள் நல்ல ஒரு முடிவை கொடுத்துருவீங்க. ஆனால் உங்கள் பிரச்சனைன்னு வர்றப்ப ஒரு 100 பேர்ட்ட நீங்கள் ஆலோசனை கேட்பீங்க. அப்படி கேட்டாலும் அந்த 100 பேர்ட்ட ஆலோசனை கிட்ட ஒரு ஆலோசனை சொன்னாலுமே இறுதியில் முடிவெடுக்கிறது உங்கள் முடிவாக தான் இருக்கும். அப்படிப்பட்ட புத்திசாலித்தனமும் பொறுமையும் கொண்ட மிதுன ராசிக்காரங்க. இந்த பங்குனி மாதம் முழுவதுமே உங்கள் ராசிக்கு 3ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்போ இந்த மாதத்தில் நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைக்கிற ஸ்டெப் எல்லாமே உங்களுக்கு எதிர்காலத்துக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கு ஒரு காரணமாக இருக்கும். வெற்றிக்கான படிக்கல்கள் இது. அப்போ நீங்கள் தான் இந்த மாதத்தில் ஃபுல்லாக நீங்கள் முடிவுகள் எடுக்கணும், ஒரு முயற்சி எடுக்கணும். எந்த முயற்சி எடுத்தாலும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அப்படிப்பட்ட பங்குனி மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக இருக்குது. ஏன்னா உங்கள் ராசியிலேயே உங்கள் ராசிக்கு 7ஆம் அதிபதி 10ஆம் அதிபதியான குரு பகவான் ராசியிலே உட்காந்துருக்காரு. அப்போ உங்கள் ராசியிலே இருக்கிற குரு பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தையும் பார்ப்பார், 7ஆம் இடத்தையும் பார்ப்பார், 9ஆம் இடத்தையும் பார்ப்பார். முக்கியமான ஸ்தானங்கள் 5, 7, 9 பார்க்குறதுனால நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியுமே உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு வெற்றி படிக்கட்டெலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மிதுனராசிக்காரங்க, எனக்கு வியாபாரத்தில் என்னால் முன்னோக்கி போகவே முடியலை, என்னால் ஒரு சிரமமாகவே இருக்குது, நல்ல திறமை இருக்குது, எல்லாமே செய்கிறேன், ஆனால் பாருங்கள் லாபம் மட்டும் கிடைக்கவே மாட்டேங்க அப்படின்னா நான் ஒரு வாரம் மட்டும் பொறுமையாக இருந்துக்கங்க. இந்த பங்குனி மாதத்துலேயே ஒரு 10 நாள் கடந்து விட்டு மிகப்பெரிய லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் உங்கள் ராசியில் இருக்குது. அது மட்டுமே இல்லை, நீங்கள் உங்களுடைய லாபங்கள் மூலமாக திடீர்னு பாருங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் ஒன்று அடைக்கும். அப்போ அந்த அதிர்ஷ்டத்துக்கு மூலமாக தான் நீங்கள் என்ன செய்வீங்க, ஒரு சொந்தமாக ஒரு வீடு கட்டுறதோ, ஒரு இடம் வாங்கி போகிறதோ, வண்டிகள் வாங்கக்கூடிய அமைப்புகள் உங்கள் ராசிக்கு பங்குனி மாதத்தில் உறுதியாக இருக்குது. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு கேது பகவான் உங்களை ரொம்ப முடக்குவார். எந்த ஒரு காரியம் எடுத்து பண்ணுறப்ப வேண்டாம் அப்படியே ஒரு தாமதப்படுத்துவார், உடல் சோர்வுகளை கொடுப்பார். ஆனால் அதையெல்லாம் தாண்டி நீங்கள் ஜெயிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் முன்னேறினா தான் உங்களால் முடியும். அதுக்கூட முயற்சிகள் இந்த மாதத்தில் நீங்கள் அதிகமாக எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்க முடியும். மிதுன ராசியில் பிறந்த பள்ளியில் படிக்கும் மாணவர்கள், கல்லூரியில் படிக்கும் மாணவர்கள் அதிகமாக மனசில் சபலத்துக்கு இடம் கொடுக்காதீங்க.
பொழுதுபோக்கான விஷயங்களை நீங்கள் வந்து அதிகமாக நீங்கள் வந்து பார்க்க நினைப்பீங்க. அதை இந்த மாதத்தில் நீங்கள் தடை பண்ணிடுங்க. உங்களுக்கு என்ன தேவை, படிப்பு விஷயம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் அதிகமாக கவனமாக செலுத்தணும். நீங்கள் வந்து பசங்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் பொண்ணுகிட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த மாதத்தில் பொண்ணுங்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து பசங்கக்கிட்ட நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவையில்லாத வதந்தியில் நீங்கள் மாட்டக்கூடிய மாதமாகத்தான் இந்த பங்குனி மாதம் முழுவதுமே இருக்குது. அதனால் நீங்கள் வந்து ரொம்ப படிப்பில் கவனமாக இருங்க. பள்ளிக்கு போகணுமா, கல்லூரிக்கு போகணுமா, வந்தமான மட்டும் தான் இருக்கணும். தேவையில்லாத ஒரு வதந்தியில் மாட்டி நீங்கள் வந்து சிக்கன் நினச்சிடாதீங்க. மிதுன ராசியில் பிறந்த பெண்களுக்கு நீங்கள் அலுவலகத்தில் வேலை பார்த்தாலும் சரி தான், இல்லை வீட்டில் இருந்தாலும் சரி தான், உங்களோட ரசனைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் முழுவதுமே இருக்குது. இது வரைக்கும் கண்டுக்காமல் இருந்தவங்க குடும்பத்தில் எல்லாருமே வந்து உங்களுடைய கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். உங்களுக்கே வந்து பாருங்கள், ரொம்ப தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் செலுத்துவீங்க. லைஃப் ஸ்டைல் வந்து மாறும். எல்லா விஷயமும் உங்களை மாற்றக்கூடிய அமைப்பாக இந்த பங்குனி மாதம் முழுவதுமே இருக்குது. வெளிநாட்டு யோகம் இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு, நான் வெளிநாட்டில் போய் நான் வந்து படிக்கணும்னு நினச்சிக்கிறவங்களும் நல்லா இருக்குது. அப்போ இந்த படிக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி தான், நான் வெளிநாட்டிலேயே படிக்கணும், அதனால் வேலை முயற்சி எடுக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதத்தில் முயற்சி எடுத்தீங்கன்னா, நான் 3ஆம் இடத்துக்கார் தான் 10ல் இருக்கிறனால, அது கூட சூரியன் 10ல் இருக்கிற ரொம்ப வந்து திக்பலமாக இருக்கார். அப்போ நீங்கள் கண்டிப்பான முறையில் முயற்சி எடுத்து உங்களுக்கு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய பெருமாள், அது ரெங்கநாதர், சயன கோலத்தில் இருக்கிற ரெங்கநாதர் ரொம்ப சிறப்பானது உங்கள் ராசிக்கு. அந்த ரெங்கநாதருக்கு புதன்கிழமை காலையில் போய் ஒரு 6 to 7 அப்படி இல்லை அப்படின்னா 8 to 9 இந்த 2ல் ஒரு நேரத்தில் நீங்கள் போய் கொஞ்சோண்டு பச்சரிசி பரப்பி 5 மாவிளக்கு தீபம் ஏற்றி நெய் ஊற்றி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் மேலும் பல சிறப்பான சம்பவங்கள் நடைபெறும்.